Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது 12th standard maths exercise 1.3 next question number 2. Here given A matrix and then B matrix given, A equal to something and then B equal to something. Find the products AB and BA and hence solve the system of equations and then given the solve the system of equations they are given. But hence means what is the meaning na இதை கண்டினியூ பண்ணி கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க தேவையில்லை, கண்டுபிடிக்க கூடாது. ஹென்ஸ் சால்வ் அப்படின்னா இது யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஏபி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் போகணும், ஏபி பிஏ, யூ வில் கெட் சம் அதர். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சால்வ் சாதாரணமாக போடுற மாதிரி இன்வர்ஷன் மெத்தட் அதில் போடக்கூடாது. ஹென்ஸ் சால்வ்னா அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ஏ மேட்ரிக்ஸ்? 1 minus 5 நாம் first minus 5 ஃபர்ஸ்ட்ல minus 5 1 3 7 1 minus 5 1 minus 1 1. Okay, what is B? 1 1 2 3 2 1 2 1 3 2 1 3. So just product of the matrices AB. So AB means that is first A, next B. The BA means first B, ஆமாம் A B. ஆர்டர் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் ரோ எடுப்போம், செகண்டில் காலம் எடுப்போம். ஐ எம் ரிப்பீட்டிங் கரெக்ட்லியான்னு செக் பண்ணிக்கணும், எனி எலமெண்ட்ஸ் எதாவது மிஸ்டேக் இருக்கான்னு. அதுதான் உங்களோட வேலை. ஸோ சப்போஸ் அதை மிஸ் பண்ணிங்க ஸ்பாட்டில் சொல்லணும். தென் ஒன்லி சம் is moving correctly. Okay, so first la row, second la column. So 3 cross 3 இது அப்பனா 3 rows 3 columns வரும். First row first column, listen. So minus 5, okay, second element plus 3, third element plus 6. The same way first row second column minus 5 and then plus 2, yes, plus 3, correct. First row third column minus 10 plus 1 plus 9, yes, very good. So in the same way second row first column 7 plus 3 minus 10. Second row second column 7 plus 2 minus 5. Second row third column 14 plus 1 minus 15. Third row first column 1 minus 3 plus 2. yes. Third row second column 1 minus 2 yes plus 1. Third row third column 2 minus 1 plus 3. And then same sign different sign, அது நீங்க பண்ணிட்டு பண்ணலாம் ஒரு ஸ்டெப். ஓகே, ஸோ இங்கே பண்ணோம்னா minus 2 plus 6, so plus 4. Very clear? So here plus 5 minus 5. Here plus 10 minus 10. கரெக்டா? அது ஒரு ஸ்டெப் நான் போடுற மிஸ்னா போட்டுட்டு போகலாம், ஒரு ஷேப்ஸ். இங்கே ப்ளஸ் 10 மைனஸ் 10, இங்கே 9 மைனஸ் 5, ஹியர் ப்ளஸ் 15 மைனஸ் 15 0, ஹியர் ப்ளஸ் 3 மைனஸ் 3 0, ஹியர் ப்ளஸ் 2 மைனஸ் 2 0, ஹியர் 5 மைனஸ் 1 4. ஸோ இது 4 வந்திருக்கா, 4 மட்டும் காமன் எடுத்தா 1 0 0 0 1 0 0 0. What is this name of the matrix? I3. இது I3. So 4 I3 னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். Similarly போடக்கூடாது, நீங்கள் calculate பண்ணணும், சரியா? BA also you will get 4 I3 வரும் டெஃபினட்டாக. ஓகே, நீங்கள் ஆனால் calculate பண்ண similarly போட்டால் மார்க் கிடையாது. ஸோ நான் அகெயின் ஸ்பேஸ் இல்லையே நான் போட்டிருக்கேன். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அடுத்தது ஹென்ஸ் சால்வ். இப்போ என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு? தேர்ஃபோர் உங்கள் ரிசல்ட் என்னென்னா AB equals BA equals 4I3. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அந்த சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிசல்ட் எப்படி மீன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா I3 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா நம்பர் உங்களுக்கு என்ன வருதோ உங்கள் சம்மில் ஜஸ்ட் பிரிங் ஹியர், ரெண்டு சைடும் கொடுத்துடணும். அப்போ 1/4 ABன்னு எழுதலாமா? இங்கேயும் 1/4 வந்து A கூட எழுதுறேன், வேறு ஒன்றும் இல்லை, பிஏ டச் பண்ணாமல் 1/4 A என்ன பண்ணியிருக்கேன், இது அந்த சைடு கொண்டு வந்துருக்கேன். இதுக்கும் இங்கே வெறும் I3 தான் இருக்கும். இந்த 4 இங்கே வருது, டினாமினேட்டர் ஆகிடும், அவ்வளோதான். 4 becomes 1/4. அந்த 4 A கூட எழுதுறேன் ஒரு ஷஃபிள் பண்ணுறதுக்காக.
இப்போ இது எப்படி இருக்குது, ஏபி பிஏ மாதிரி இருக்குது. ஸோ எப்பயுமே ரெண்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் வந்து ஐ வந்தாலே அதில் வந்து ஒன்று வந்து இன்வர்ஸ் ஆஃப் அதர். ஸோ அதனால் இது வந்து பி இன்வர்ஸாக தான் இருக்கணும். எது பி இன்வர்ஸுங்கிறது therefore 1/4a. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ் நம்ம பார்த்தோமே ஆர்த்தோகனலில் பார்த்துருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ் வந்து ஐ வந்தாலே, அதாவது உங்களுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் வந்தாலே அது வந்து ஒன் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் அனதர் ஒன். ஏ இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் பி சொல்லுவோம், பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. இப்போ ஆக்சுவலாக இந்த 1/4 எது கூட இருக்கோ இது பின்னா இப்போ இட்ஸ் டெஃபினெட்லி பி இன்வர்ஸாக தான் இருக்கும். ஸோ பி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு I3. அந்த ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐன்னு படிச்சிருப்போம். இங்கே பி வச்சு படிக்கிறோம். அப்போ இது டெஃபினெட்லி பியாக இருக்கணும். ஸோ இப்போ பி இன்வர்ஸ் வர இடத்துல நீங்கள் 1/4ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணதில் சால்விங் ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் அந்த கோஎஃபிஷியன்ஸ் தான் நமக்கு மெயின் இல்லையா. என்ன கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குது, கோஎஃபிஷியன் இஸ் 1 1 1 1 2 3 2 1 2 1 3. இதுதான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இதில் சால்வ் சொல்லியிருக்காங்க இல்லையா. சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் வேறு எங்கேயாவது ரிப்பீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணும். இந்த கிவனில் இருக்கா பாருங்க, உங்கள் பி தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இஸ் இட் கரெக்ட், இது உங்களோட பி தான். ஓகே, அப்போ பி தான் இதுங்கிறப்ப நீங்கள் இதை ஜஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். அப்போ பி இன்வர்ஸ் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சால்வ் பண்ணுறதுக்கு, என்ன நம்ம எழுதுவோம் ஆக்சுவலி. ஓகேயா, இப்படிதான் எழுதுவோம். ஸோ சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ இன்வர்ஸுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு இது. ஸோ இப்போ இந்த பிங்கிறது உங்கள் கொஷின் படி பி இன்வர்ஸ் 1/4a. ஸோ பி இன்வர்ஸ் பதிலாக 1/4a ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணும் 1/4. உங்களுக்கு கொஷின் வந்து XYZங்கிறது எக்ஸுங்கிறது ஏ இன்வர்ஸ் பி. உங்களுக்கு இன்வர்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டியது உங்கள் ஏ இன்வர்ஸுங்கிறது தான் இங்கே நமக்கு பி இன்வர்ஸ். ஸோ 1/4a ரீப்ளேஸ் பண்ணலாம் இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன எடுக்கணும் பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/4 ஏ பி இன்வர்ஸ்க்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஏ இப்போ உங்களோட கொஷின் இதுதான். அப்போ நீங்கள் இதை வந்து ஏ இன்வர்ஸ்னு எழுத மாட்டோம் இல்லையா, பி இன்வர்ஸ்ன்னு தான் எழுதுவோம் இல்லைங்களா. இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஏ. நம்ம கொஷினில் ஏனால ஏ இன்வர்ஸ் பின்னு போடுவீங்க. இப்போ நம்ம கொஷினில் இதுதான் ஏ. ஆமாம், அப்போ பி இன்வர்ஸ்ன்னு தான் எழுதுவோம். ஸோ பி இன்வர்ஸ் 172 வருதா இன்டூ சம்திங் வரும். இப்போ இந்த பி இன்வர்ஸ் வர இடத்துல நீங்கள் இந்த 1/4a போடணும். சரியா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு சம்திங்னு பண்ணணும். ஸோ 1/4 இன்ட்டு ஏ இன்ட்டு அண்ட் தென் ப்ராடக்ட் என்ன வருதோ அதை அப்ளை பண்ணணும். சரியா, இருக்குல்லையா. இப்போ என்ன, இப்போ பி இன்வர்ஸ்க்கு பதிலாக 1/4a ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரணும், எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ், இன்னொரு மேட்ரிக்ஸ் வருது ரைட் சைடு, அதுதான் உங்களோட என்னது சி வேணால் நேம் கொடுத்துக்கோங்க, அதே நேம் வரக்கூடாதுங்கிறதுனால. ஸோ அந்த சிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இங்கே ஏ இன்வால்வ் ஆயிருக்கு, பி இன்வால்வ் ஆயிருக்கு, சின்னு வச்சுக்கிறாரு. ரைட் சைடு 172 புரியுதா. யூஸ்வலாக நம்ம ஏபின்னு எடுப்போம், ஏன் எடுக்கலாம், இங்கே ஆல்ரெடி ஒரு ஏபி இன்வால்வ் ஆயிருக்கு, இதே பி தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. அப்போ இதை திரும்ப நான் பின்னு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் சீன் கொடுத்துட்டேன். ரைட் சைடு தான் பின்னு கொடுப்போம், இப்போ சீன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு அப்படியே இந்த ஃபார்முலா மாற்றிடுது. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு எழுதுவோமா, எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சின்னு எழுதுவோம். இப்போ அவ்வளோதான், நமக்கு பி சி தான் இன்வால்வ் ஆகுது, இதோட இன்வர்ஸ் இது. அப்படி தானே கொஸ்டின் எப்பவுமே அல்ஃபபெட்ஸில் அதனால தான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏபி இன்வால்வ் ஆகிறப்ப ஏ இன்வர்ஸ் பி, பிசி இன்வால்வ் ஆகிறப்ப பி இன்வர்ஸ் சி. ஆமாம், லெட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கு மட்டும் வேணும், இதுக்கு அதே தான் வருது, அதிலே வந்துடுது சி. லெட் சி மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதுங்க. அப்போ பி இன்வர்ஸ் சியில் இன்ஸ்டெட் ஆஃப் பி இன்வர்ஸ் ஐ எம் ரீப்ளேசிங் 1/4a and then C write this. ஓகேயா, இது வேணால் நீங்கள் சி லைக் திஸ், தட்ஸ் ஆல். அப்போ நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். 1/4 உங்கள் ஏ என்ன -5 ஏ 1 3 7 1 ஏ இங்கே ஏ இஸ் 5, இது ஏ கிடையாது, இதை பார்க்காதீங்க சரியா, அதுதான் நேம் பார்ப்போம். -5 1 -1 1 இன்ட்டு சி, சிங்கிறது 172.
யூஸ்வலாக பண்ணுற ஏ இன்வர்ஸ் மாதிரி பண்ண தேவையில்லை, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த கொஷினில் என்ன அல்ஃபபெட்டோ அதை யூஸ் பண்ணணும். நமக்கு இந்த சால்வில் இதுக்கு பி ஏன் கொடுக்குறேன்னா ஆல்ரெடி இது பேர் இந்த கொஷின்லேயே பி தான், அதனால பி கொடுக்குறேன். அப்போ இதுக்கு இன்னொரு அல்ஃபபெட்டை கொடுக்குறேன். இப்போ யூஸ்வலாக எக்ஸ் சால்வுக்கு என்ன ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ் பி. ஏவும் பியும் இன்வால்வ் ஆகிறதுனால ஏ இன்வர்ஸ் பி. அந்த ஏக்கு என்ன மீனிங், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அந்த பிக்கு என்ன மீனிங், கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ நமக்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து பி, அதுக்கு இன்வர்ஸ் போடுங்க. கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து சி. ஸோ கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸை சின்னு எழுதுறேன். அல்ஃபபெட்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சொதப்பாகவும் போடும். ஸோ பி இன்வர்ஸை நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிக்கிற பி இன்வர்ஸ் தேவையில்லை, இந்த ரிசல்ட்டில் இங்கே வந்துட்டு பாருங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணால் சம் இஸ் வெரி ஈஸி அண்ட் தென் ஷார்ட் ஆல்சோ, தட்ஸ் ஆல். இப்போ போடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காலம் யூஸ்வலி -5 + 7 + 6. செகண்ட் ரோ 7 + 7 - 10. தேர்ட் ரோ 1 - 7 + 2. இதை பண்ணோம்னா 1/4 உள்ள ஆட் சப்ராக்ட் பண்ணும் இல்லையா. -5 + 7 2, 2 + 6 8. இங்கே 14 - 10 4, மைனஸ் இல்லை +4. ஸோ -7 + 3, -7 + 3. அது நீங்கள் வேணால் பண்ணலாம், சைடில் ரெஃபர் பண்ணலாம். இல்லை நீங்கள் 2 வந்து சிங்கிளாக மாற்றி ஒரு ஸ்டெப் போட்டும் போடலாம், தட் இஸ் யுவர் கன்வீனியன்ட். கரெக்டாக போட்டால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மல்டிபிள்ஸ் ஆஃபில் வருதா. ஸோ அப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை இன்சைட் இல்லை டேக் 4 அவுட் சைட், ஏதாவது ஒன்று பண்ணுது. 4 அவுட் சைடு எடுக்கிறேன் ஞாபகம் வச்சாலும் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபுல்லாக ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஆகிடுது. ஜஸ்ட் ஐம் டேக்கிங் 4 அவுட் சைட். 2 1 - 1. ஸோ சால்வ் சொன்னாங்களா, இது பேர் XYZ, கேபிட்டல் எக்ஸுங்கிறது. 3 வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கா, திஸ் இஸ் XYZ. therefore x is 2, y is 1, z is -1. very clear. This is very very important sum because of after this. இது யூஸ்வல், இந்த ஃபார்மேட்டை போட்டு இதை கொண்டு வரது தான் மெயின், அதனால இது இம்பார்ட்டன்ட். வெரி கிளியர். ஓகே. ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்குது, அது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும் இதே பேட்டர்ன். இது அப்படியே அவங்க பிசி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆகும். சிங்கிற நேம் வச்சிருக்க மாட்டாங்க எக்ஸாம்பிளில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் போடுற ஃபார்மெட்டில் லெட் சிக்கு மட்டும் ஒரு நேம் கொடுத்துருங்க. பிக்கு லெட் தேவையில்லை, ஏன்னா பி வந்து கொஷின்லேயே பியாக தான் இருக்குது. ஓகேயா, கொஷின் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. லெட் சி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸாம்பிள் போட்டோம். வெரி கிளியர். So next third sum, a man is, read anyone? A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. The salary was 19,800 per month at the end of the first month. After 3 years of service and 23 rupees 20. After 3 years of service அந்த சென்டென்ஸ் ஓடுது, அது அப்படியே ஒரு ஈக்குவேஷனோட இன்ஃபர்மேஷன். அண்டுக்கு அப்புறம் அடுத்த இன்ஃபர்மேஷன். and rupees 23,400 per month at the end of the first month after 9 years of service. Find his starting salary and his annual increment. Use matrix inversion. Actually here given the salary, monthly salary and then his annual increment, ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ உங்கள் கொஷின் ஃபைண்ட் இருக்குல்ல, அதை பார்த்தே நீங்கள் கன்சிடர் பண்ணிடலாம். அதுதான் உங்களுக்கு கன்சிடரேஷன். என்ன ஃபைண்டு, his starting salary and his annual increment. So let the starting salary be x, rupees x, and his annual increment be rupees y. rupees போட்டுக்கணும், அவ்வளோதான். xyன்னு எழுதுறப்ப xy முன்னாடி rupees கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு his salary was 19,800 per month அப்படின்னா per month at the end of the first மந்தோட salary ப்ளஸ் 3 years சர்வீஸை ஒயின்னு எடுக்கிறோம். அதாவது எவ்வளோ இன்க்ரிமெண்ட்டுங்கிறது, எவ்வளோ இன்க்ரிமெண்ட் இப்போ தெரியாது நமக்கு, அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஒயின்னு. பட் 3 இயர்ஸுங்கிறப்ப இயருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும். அப்போது எக்ஸு ஒரு மந்த் சேலரி தான், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3y இஸ் 19,800. வெரி கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர், ரைட் த சென்டென்ஸ், லெட் starting salary be rupees x, let the starting salary be rupees x and annual increment be rupees y. So practical sumனால rupees போடுறோம், இல்லாட்டி xyன்னு கன்சிடர் பண்ணுவோம். இப்போ rupees வந்திருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து per month salary at the end of the first month na first அப்போ starting salary அப்போ x plus question number 3 x plus 3 years increment na increment எவ்வளோ தெரியாது, அதான் y. 3 yearsனால 3y equals 19,800.
800. This is the first equation. Next and கொடுத்துருக்காங்க 23,400 per month at the end of the first month. அதுவும் first month salary தான் starting salary. first month starting எல்லாம் ஒன்று தான் சரியா. first month salary கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டில் பண்ணுறப்ப. எப்பயுமே ஃபைண்டில் இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னது first month salary எக்ஸு ப்ளஸ் 9 years சர்வீஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 9y equals 23,400. இதுதான் உங்களோட 2 ஈக்குவேஷன்ஸ், 2 வேரியபிள்ஸ் இருக்கிற 2 ஈக்குவேஷன்ஸ். இதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, அந்த எக்ஸ் ஒய் என்ன கேட்குறாங்க. எக்ஸ்னால் என்னது ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, அதாவது ஸ்டார்டிங் சேலரி. ஒய்ங்கிறது இன்க்ரிமெண்ட், இயரோட இன்க்ரிமெண்ட், ஆனுவல் இன்க்ரிமெண்ட். எக்ஸும் ஒய்யும் கேட்குறாங்க, அவ்வளோதான். இன்டெரக்டாக 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து எக்ஸ் ஒய் கேட்டிருக்காங்க. மெத்தடை இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யூஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் இல்லை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ரெண்டும் ஒன்று தான். மேட்ரிக்ஸ் மெத்தட்னு சொன்னாலும் அதே தான், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்னாலும் அதே தான். ஸோ அந்த மெத்தட் படி கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு இதான் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணுவோம், சேம் ஸ்டோரி. என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுவோம். வாட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இஸ் AX equals B. Your A is coefficients 1, 3, 1, 9. Your X is how many variables? எப்பயுமே போடுற மாதிரி X, Y, Z போடக்கூடாது. What is your question involving? That only you have to write. 2 equations தான். அப்போ 2 தான் வரணும். அதே மாதிரி இங்கே 19,800, 23,400. இது உங்கள் B எழுதிட்டு இப்போ ஆஸ் யூஷுவல் அதே ஸ்டோரி. சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா? X is solution is A inverse B. இந்த ஸ்டோரியில் A inverse வேணும், அதே சேம். A inverse ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் A பார்க்கணும். டிட்டர்மினன்ட் A இது 2 cross 2னால ஈஸியாக வந்துடும் சரியா. 3 cross 3 தான் கொஞ்சம் லென்த்தியாக போகும். 9 minus 3 it is 6. 6 not equal to 0. Therefore A inverse exists. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அட்ஜிஏ. அட்ஜிஏனா ஏஐஜே வேணும். ஏஐஜே ஈஸி 2 cross 2ல இல்லையா. என்ன பண்ணுவோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எழுதி வச்சுக்கோம். ப்ளஸ்னால் நான் போடலை, இங்கே போடலைன்னா போட்டுக்கலாம். எழுதிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மிஸ் பண்ணால் 9, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மிஸ் பண்ணால் 1 மைனஸில் அந்த பொசிஷனில் மைனஸ் முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க ஈஸியாக. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா 3, செகண்ட் ரோ செகண்ட் காலம்னா 1. இதை எழுதிக்கணும், அவ்வளோதான். ஸோ 9 மைனஸ் 1 ப்ளஸ் வந்து இருக்குது, அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கணும் இல்லையா. ஓகே, இது உங்களோட ஏஐஜே. இட் இஸ் நாட் யுவர் அட்ஜ். அட்ஜுக்கு ஃபார்முலா அட்ஜிஏ ஈக்குவல்ஸ் எஸ் ஏஐஜே டிரான்ஸ்போஸ். வெரி குட். இப்போ இது ரோ காலம் சேஞ்ச் பண்ணிடுறோம். 9 minus 1 minus 3 1. இதுதான் உங்கள் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ நம்ம ஏயும் இல்லை, ஏ இன்வர்ஸ் தான். 1 by determinant A இன்ட்டு ஒரு தடவையும் ஃபார்முலா எழுதுகிறப்ப வாயை திறந்து சொல்லணும். அப்போ நம்ம படிக்க தேவையே இல்லை, அது நம்மளே அறியாமல் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒரு தடவையும் நான் கேட்குறப்ப நான் எழுதுகிறப்ப வாயை திறந்து ஃபார்முலையும் சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டே இருந்தால் அந்த ஃபார்முலா நமக்கு மறக்காது. திடீர்னு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகும்ல, அது ஆகவே ஆகாது. ஃபார்முலா தெரிஞ்சால் மேக்ஸில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஸ்பாட்டில் போடலாம். கான்செப்ட் டே பை டே உங்களுக்கு தெரியும் எப்படியும். ஸோ ஃபார்முலை மட்டும்தான் ட்ரபிள். அந்த ஃபார்முலையும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சம்க்கு போடுறப்ப எழுதுறப்ப போடணும். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் எழுதுறப்ப நீங்கள் வாயை திறந்து பார்த்து சொன்னாலே போதும். அப்படியே மெமரைஸே பண்ண தேவையில்லை, உட்கார தேவையில்லை, ஸ்பெஷலாக டைம் கொடுத்து அது மறக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது என்னது, இந்த மாதிரி டீச் பண்ணுறப்ப நம்ம போடுறப்ப ஃபார்முலா எழுதிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம மைண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மறக்காமல். சரியா? இப்போ A inverse equals 1 by determinant A into adjoint A. Determinant A value 6. 1 by 6 into 9 minus 3 minus 1 1. So our aim is not as A inverse solution. That solution is x equals A inverse B. What is your A inverse? 1 by 6x. A inverse is this. 1 by 6. அப்படியே எழுதணும். 1 by 6 9 minus 3 minus 1 1 into B. Your B is 19,800 23,400. இங்கே என்ன பண்ணுங்கன்னா நம்பர் பெருசாக இருக்கிற ரீசன்னால இந்த 6 இந்த வெளியே இருக்க நம்பரால் இது டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்பர் பெருசாக இருக்கிறனால அதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் ஈஸியாக இருக்கும் போட. புரியுதா? நம்பர் ரொம்ப பெருசாக ப்ராக்டிக்கல்னால நீங்கள் அப்படியே வச்சு போடலாம். நம்பர் பெருசாக இருந்தால் மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. எப்பவுமே இந்த வெளியே இருக்க நம்பரை இந்த நம்பரில் டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ டிவைட் பண்ணி சிம்பிளாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எதுவும் நான் பண்ணலை, இதை மட்டும் டிவைட் பண்ண போகிறேன். 19,800 by 6 23,400 by 6.
ரெண்டு மேட்ரிசஸில் எதுக்கு வேணால் பண்ணலாம். ஆனால் எதுக்கு நம்ம பண்ணுறோம், பெருசாக இருக்கிறதுனால எதுக்கு பண்ணுறோம். அது கிளியா? ஸோ இதை டிவைட் பண்ணு சொல்லணும். ஜீரோஸ் பிரச்சனை இல்லை, இதை டிவைட் பண்ணுங்க. 198 டிவைட் பண்ணுங்க. 100 கூட வெளியே எடுத்துடலாம். இட் இஸ் ஈஸி. 100 வெளியே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். சரியா? இதை டிவைட் பண்ணிவிட்டு பண்ணுங்க. என்னது 33 வருதா? 9 - 3 - 1 1. இதுக்கு எவ்வளோ வருது கேன்சல் பண்ணால் 3300. இதுக்கு கேன்சல் பண்ணால் 6ல் 23 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். 39 6மா 23ல 2 3 4 டிவைட் பண்ணா 39. இதுக்கு 39. ஸோ 3 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 5 54னா 9 6 ஆர் 54 00. இப்போ கொஞ்சம் நம்பர் சின்னதாக இருக்குது. இப்போ இதில் எனக்கு சிம்பிளாக வேணும்னா இந்த 100 மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த 2 ஜீரோஸ் இருக்குல்ல, ரெண்டுலையும் அது நம்ம இஷ்டம். அந்த 100 ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, 2 ஜீரோ அப்படியே போட வேண்டியதான். இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், இது ரெண்டுலேயும் 100 மட்டும் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணல லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம், இல்லை அப்படியே பண்ணுற மிஸ்னாலும் நோ இஷ்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ப்ராடக்ட் மீன்ஸ் யூ நோ தட் ஃபர்ஸ்ட்ல ரோ செகண்ட்ல காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 9 × 3300. 9 × 33. 33 9. 29700. And then second number minus 39 × 3. 11700. Okay. Next second row first column. Second row பிரச்சனை இல்லை, வெறும் மைனஸ் தான். அதனால் -3300. Is it correct? அடுத்ததுலேயும் 1 தான். ஸோ நோ இஷ்யூஸ். ப்ளஸ் 3900. இப்போ பண்ணோன்னா 29700. அதான் 2 இந்த நம்பர் மட்டும் பண்ணால் போதும், ஜீரோஸ் பிரச்சனை இல்லை. 0 9 - 1 8 2 - 180. ஓகே, 00 போடும். கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் போட்டுருக்குமான்னு செக் பண்ணி. இப்போ இதில் 39 - 33 600. கரெக்டா? ஓகே. ஸோ அவ்வளோதான். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆன்சர். இங்கே எழுதுறப்ப எக்ஸ் ஒய் எழுதிட்டு therefore x ஈக்குவல்ஸ், ஆமாம் ஃபைனலில் ருபீஸ் போட்டுக்கோங்க. இங்கே வேணால் அப்படியே எழுதிட்டு y is 600. therefore என்ன எழுதுறோம், எக்ஸ் பேர் ஸ்டார்டிங் salary. therefore starting salary is 80,000. starting salary is rupees ஓட எழுதணும். rupees 18,000 and annual increment is 600. increment is 600. ஃபைனலாக ப்ராக்டிக்கல் சம்மாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்டில் தான் முடிக்கணும், யூனிட்ஸோட முடிக்கணும். எக்ஸ்ஒயில் எழுதிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. எக்ஸ்ஒயில் எழுதுகிற வரைக்கும் யூனிட்ஸ் தேவையில்லை. ஃபைனல் ஸ்டெப் ப்ராக்டிக்கலாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக எழுதுறப்ப அந்த ப்ராக்டிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிள் அந்த யூனிட்ஸோடு எழுதணும். இல்லாட்டி இதுக்கு மட்டும் ஒரு மார்க் வச்சுருப்பாங்க ஃபைனலில். இது நீங்கள் எழுதலைனாலும் யூனிட் எழுதலைனாலும் மார்க் கட் பண்ணுவாங்க. யூனிட் இல்லை வெறுமனை எழுதிருக்கீங்கன்னா ஹாஃப் கட், இல்லை எல்லாம் ஃபுல்லாக எழுதிருக்கோம்னாலும் 1 மார்க் இதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. சரியா? அதனால் நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கும். 5 மார்க்ஸ்க்கு 4 தான் வரும். இந்த ஃபைனல் விட்டுருவோம், அந்த மாதிரி விடக்கூடாது. அது கிளியர்? இந்த மாதிரி சம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சம், the fifth sum. Read anyone, fifth question. The price of the three commodities A, B, C. The prices of 3 commodities ABC கொடுத்திருக்காங்க, rupees XYZ கொடுத்திருக்காங்க per units. Okay. A person. A person P. Person P. ஆமா, Pங்கிற பர்சனுக்கு ஒரு சம் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, என்னது? Purchase 4 units of B and sell 2 units of A and 5 units of C. ஏபிசியை XYZன்னு எடுக்கணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கன்சிடரேஷனே கிடையாது, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ A மீன்ஸ் rupees X, B மீன்ஸ் rupees Y, C மீன்ஸ் rupees Z அப்படி எடுத்துக்கணும். ஏபிசி வர இடத்துலலாம் XYZ நீங்கள் போடணும். பட் என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் செல் ரெண்டு இன்வால்வ் ஆயிருக்கு. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். அவங்க வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, சைன் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம சைனாக மாற்றணும் வேர்டு. இப்போ பர்ச்சேஸ்னால் இப்போ என்கிட்டருந்து என்ன மணி வந்து வெளியே போகுது, மைனஸ். செல்னால் எனக்கு மணி உள்ளே வரும். நான் செல் பண்ணேன்னா எனக்கு அது ப்ராஃபிட் ப்ளஸில் வரலாம். அப்போ செல் வர இடத்துலலாம் நீங்கள் ப்ளஸ்ஸை போடணும்.
பர்ச்சேஸ் வர இடத்துலலாம் மைனஸ் போடணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் அவங்க ஆர்டராக கொடுக்க மாட்டாங்க, ஏபிசி ஆர்டரில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு அப்புறமா நீங்கள் அழகாக எழுதுங்க ஏபிசி ஆர்டரில். ஓகேயா? ஓகே, வாட் இஸ் த ஃபஸ்ட்டு லைன்? A person P purchases 4 units of B, sells 2 units of A and sell அதுக்கும் செல் தான் and தான் 5 units of C. அப்போ எழுதுறப்ப 2x plus 4 units of B purchaseனால minus 4y. அப்போ என்னென்ன வரணும்? 2x minus 4y. Cக்கு எவ்வளோ? 5 units plus செல் தானே அதுவும், சியும் செல் தான். ஸோ 5C ஈக்குவல்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபைனலாக கொடுத்துருக்காங்க பாருங்க ருபீஸில். இந்த ப்ராசஸ் PQR earns. PQR ஆனா P-ஓடது ஃபர்ஸ்ட், Q-ஓடது செகண்ட், R-ஓடது தேர்ட். இது ஏர்ன்ங்கிறது ரைட் சைடு வரணும். எவ்வளோ? 15,000 தான் உங்கள் ரைட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓவர் நவ். செகண்ட் ஒன் ரீட் இட். Q person. Second line read பண்ணுங்க. Purchase 2 units of C and sell 3 units of A and 1 units of B. Person Q purchases 2 units of C. Na அப்ப C வந்து Z க்கு வந்து மைனஸ் வரணும். பர்ச்சேஸ்னா போகுது வெளியே மணி மைனஸ். ஸோ அப்போ மைனஸ் என்ன வரணும்? 2C. ஓகே, அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது sells 3 units of A na X and 1 unit of B na 1Y equals Cங்கிறது Z. நான் சீன் போட்டிருக்கேன், நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. Z. ஓகேயா? ஓகே, செகண்ட் ஒன் போடணும். 1000. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஒன் R purchases, R-ஓடது unit of A and sells 3 units of B. Person R purchases 1 unit of A. Na அப்போ பர்ச்சேஸ்னா மைனஸ் 1 யூனிட்னா 1x. And sells 3 units of B. Sellsனா ப்ளஸ் 3 units of B na Y. Yes. And 1 unit of C. இது செல் தான். 1 unit of C. C na Z. 4,000. Amount is 4,000. yes. ஆர்டராக எடுக்கணும். ஃபஸ்ட்டு P, நெக்ஸ்ட்டு Q, நெக்ஸ்ட்டு R. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ஆஸ் யூஷுவல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பர்ச்சேஸ்னால் அமௌண்ட் வந்து வெளியே போகுது. நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா என் கையில் இருக்க காசு மைனஸாக தான் ஆகும். ஸோ மைனஸ் போகணும். செல்னால் நான் ஒரு பொருளை ஆக்சுவலாக செல் பண்ணுறேன்னா எனக்கு அமௌண்ட் உள்ளே வரும் மணி. ஸோ மணி இன் அவுட் அதை பார்த்துக்கணும். மைனஸ் ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். ஸோ PQRன்னு எழுதிட்டு இந்த 3 ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி என்ன பண்ணும்? இது A, இது X, இது B எழுதணும். சொல்யூஷன் X = A inverse B. A இன்வர்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் A at GA போட்டுட்டு A இன்வர்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு Bயோட மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் பெருசாக இருக்கிறதா நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா 3லேயுமே தௌசண்ட்ஸ் இருக்குது. இந்த இடம் வரப்போ தௌசண்ட்ஸை மட்டும் இங்கே சும்மா வெளியே எடுத்து 1000 எழுதிட்டு சும்மா எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணி கடைசியாக 1000 உள்ள பண்ணிக்கலாம். அப்போ வந்து லாஸ்ட்டாக பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். சரியா? 0 இன்னைக்கு அப்படி டஃப்பாக இருக்கும் பெரிய நம்பராக இருக்கிறப்பங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஒர்க்கு இங்கே கூட இந்த 100 வெளியே எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். இப்போ 33, 39 சிம்பிளாக இருக்கும். ஃபைனலாக இந்த 100 தூக்கி உள்ளே தள்ளிடலாம் ஃபைனல் ஸ்டெப்பில். இதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் வராமல் பண்ணுறதுக்கு. எனக்கு வரும் மிஸ்டேக் அப்படிங்கிறப்ப நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். ஸோ இட்ஸ் அ ஹோம்ஒர்க். ஸோ காப்பி த கொஸ்டின்ஸ் அலோன். ஓகே, -x + 3y + z. ஈக்குவேஷன்ஸ் எதுவுமே சைன்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டில் நெகட்டிவ் இருக்குது மிஸ், நான் மாற்றிக்கிறேன், எல்லாம் மாற்றக்கூடாது. இது இன்ஃபர்மேஷன்ஸ். அப்புறம் பர்ச்சேஸும் செல்லும் மாறிடும். ஓகே, டேக் யுவர் நோட்ஸ். பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.